சீக்கிரமா மார்க்கெட் கிட்ட வா, உன் தங்கச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து என்னவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பார்க்குறான். சத்யா என்னடா ஆச்சு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. யாரா நீ? அவனை அடிக்க போய் அவன் அடி விழுந்ததுக்கப்புறம் அவன் சுற்றியில் இருக்கிற ஜனங்க மார்க்கெட்டே கூடிடுச்சுங்க. ஈவினிங் டைம், உங்களுக்கு தெரியும் ஈவினிங் டைம்ல மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கல்லூரி முடிஞ்சு வர்ற நேரம், அந்த லைன்ல கிட்டத்தட்ட 3-4 காலேஜஸ் இருக்குது. மார்க்கெட்டே ஜேஜேன் இருக்கு. மொத்த கூட்டமும் இந்த பிள்ளையை தான் பார்க்கறாங்க. மேல இந்த தாவணியை உருவி போட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்றான். இவனால தாங்க முடியாம அவளை அடிச்சு தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். நாட்கள் போச்சு. வீட்டுல ஒரே சத்தம், ஒரே அலறல். எல்லா இடத்துக்கும் கூட்டு போனாங்க. இவங்க எதையெல்லாம் நம்பினாங்களோ எல்லா இடத்துக்கும் பிள்ளைய கூட்டு போனாங்க. போற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு விதமான காரியத்தை சொல்லி, ஒவ்வொரு விஷயத்தை கையில காலத்துல கழுத்துலன்னு சொல்லி கட்டி விட்டு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணினாங்க. ஏழை குடும்பம். என்ன பண்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 6 மாசங்களை கழிச்சுட்டாங்க. 6 மாசம் கழிச்சு அவங்க ஒரு டாக்டர் சந்திச்சிருக்காங்க. நான் சொன்னேனே தொண்டாமுத்தூர் அப்படின்ற இடம், அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பார். அவர் கிறிஸ்டியன், ஐ திங்க் கிரேஸ் மருத்துவமனை, இவருக்கு தெரியும். அந்த டாக்டரோட பேர் மனோகரன். இந்த மனோகருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நாங்க ஒரு ஷூட்டிங் எடுத்தோம், ஒரு படம் ஒன்று எடுத்தோம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்ட்டு. அப்போ அந்த படத்துல ஒரு ஆள் நடிக்கணும். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இயேசுநாதர் அவரை சந்திக்கிற மாதிரி ஒரு சீன். அதுக்கு அவர்கிட்ட தான் கேட்டிருந்தோம். அவரும் வர சொல்லியிருந்தாரு. அங்க நான் சந்திச்ச விஷயம், டாக்டர் காலையில வந்தாருன்னா உள்ள போய் அவருக்குன்னு தனியா ஒரு அறை இருக்கு. அந்த ரூம்ல போய் குறைஞ்சது 1 மணி நேரம் நல்லா அந்நிய பாஷையில பேசிட்டு அதுக்கப்புறம் தான் முதல் பேஷண்டே பார்ப்பாரு. இது என் கண் பார்த்துச்சு. அந்த டாக்டரோட பண்றது நடந்த சம்பவம். இந்த பிள்ளைய அங்கதான் கூட்டு போயிருக்காங்க. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள வந்து பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் இல்லைன்றதால, ஏன்னா அன்றாடம் வேலைக்கு போனாதான். இப்போ பிள்ளைய பார்த்துட்டு அம்மா வீட்டில் உட்காந்தாச்சு. இவன் ஒருத்த சம்பளம் தான். அந்த டாக்டரை பார்க்கும்போது அந்த தேவ மனுஷன் அழகான ஒரு வேலையை செஞ்சார். அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இன்ஜெக்ஷன்ல அந்த சிரஞ்சில் மெடிசன் எடுக்கும்போது அவர் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே கிட்ட போய் அந்த பிள்ளைக்கு ஊசி போடும்போது இந்த அம்மாட்ட சொல்லியிருக்காரு, இது டாக்டர் சொன்னது, இது மருத்துவத்தால் சரி பண்ண முடியாது, நீங்கள் எதுக்கும் சர்ச்சுக்கு போங்களேன் அப்படின்னு ஊசி போட்டிருக்காரு. அன்னைக்கு தான் அந்த அம்மாவுடைய காதில் இப்படி ஒரு சத்தம் கேட்குது. சர்ச்சுக்கு போகணுன்ற ஒரு சத்தம் கேட்குது. அந்த அம்மா முடிவு பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு போய் பார்க்கலாமே. ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல முடியும். ரூத்தின் புத்தகத்தில் நீங்க வாசிங்களே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் நிறைவான பலனை தருவார். 4 பேர் தான் அல்லேலூயா சொல்றதுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆராதனை தெரியும் தானே, பாடுங்க தயவு செஞ்சு. ஆராதனை 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 பாடுங்க பாடுங்க பாடுங்க. வாயை தரங்க வாயை தரங்க. அவர் ஆராதிங்க. ஆராதனைக்கு அவர் பாத்திரு. உங்க வாயில அந்த வார்த்தை வரட்டும். ஆவியான தேவன் வெளியில வராங்க. நம்ம வெளியில வந்தோன்னு யோசிக்கிறாங்க சர்ச்சுக்கு போவோம். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு சத்யாக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு வேணும்ன்றதை எடுத்துக்கிட்டு ஒரு சர்ச்சுக்கு போனாங்க. அந்த சர்ச் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்ல, அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன, தொண்டாமுத்தூர். நீங்கள் கூட்டு போய் அட்மிட் பண்ணீங்க. அன்பு ரமணமா அன்புவா ஏதோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில்
இந்த மெயின் நரசிபுரம் போகிற இந்த மெயின் ரோட்ல இடது பக்கம் சீயோன் தேவ சபை அப்படின்னு ஒரு சர்ச் இருக்கு. பாஸ்டர் அருமை நாயகம் அவருடைய ஸ்தாபனம். அவர்கிட்ட ஒரு 4 வருஷம் நான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். அங்க அப்பா அம்மா இல்லாத ஆதரவு இல்லாத பிள்ளைங்களை அவங்க படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அங்கே சாப்பாடு இருக்கும், பிள்ளைங்க படிக்கிறதால தங்குறதுக்கான வசதி இருக்கும். அங்கே பைத்தியம் முடிச்ச மகளை கூட்டிக்கிட்டு ஒரு பாவாடையை போட்டு விட்டு மேலே ஒரு ஷர்ட்டை போட்டு விட்டு பைத்தியம் முடிச்ச பிள்ளைய கூட்டிகிட்டு அந்த பிள்ளைக்கு நானும் ஜோம் பண்ணியிருக்கேன் ஒரு வட்டம். ஏன்னா நான் அங்கே இருக்கேன், அவங்க வராங்க. ஒரு வட்டம் ஜோம் பண்ணியிருக்கேன். உள்ள வந்திருக்காங்க. அந்த அம்மாட்ட உட்காந்து கேட்கும்போது சொல்றாங்க, இவளை நாங்க எதுல கட்டி வச்சாலும் அடங்க மாட்டோம், எதுல கட்டி வச்சா அவளை நிறுத்த முடியல, ரொம்ப அக்ரெசிவா இருக்கா, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கா அப்படின்னாங்க. 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு, அங்கதான் இருக்காங்க. தேவன் தாமதிக்கிறார்னா அதுக்கு ஒரு நிச்சயமான காரணம் இருக்கும். 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு. இப்போ இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நாள்ல நைட் எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு, அதையும் சொல்லிட்டா நல்லா இருக்கும். இந்த காளிசாமி இருக்காருல்ல, இவர் இப்ப கோயில் பூசாரி வாரு. அவருக்கு சொந்தமா ஒரு கோயிலை வச்சு பூசாரி வாரு. சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நேரா வந்து தங்கச்சியை சர்ச்சுக்குள்ள இழுத்து போட்டு அடிச்ச மனுஷன். அம்மாவை அசிங்கமா பேசுறான். நம்ம எப்படி இங்க வரலாம், எப்படி நம்ம இங்க வரலாம், ஏன் இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க? அவங்க அம்மா அவன் காலில் விழாத குறையா, சுத்த வேண்டிய இடத்துக்கு நான் சுத்தி பார்த்துட்டோம், போக வேண்டிய இடத்துக்கு நான் போய் பார்த்துட்டோம், இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியா எங்கேயாவது வந்து பார்க்கலாமேனு தான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதன்னு கேட்டதுக்கு என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு போயிட்டோம். இவங்க சர்ச்ல இருந்து ஜெபம் பண்ண, சர்ச்சுக்கு வரவங்க போறவங்க எல்லாம் ஜெபம் பண்ண. இந்த புள்ள அப்படி இருக்கா. இவன் பங்குக்கு இவன் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் இந்த பழம் அந்த பழம் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து சர்ச்சுக்குள்ளேயே அவன் கையில கொடுத்துருவான். எலுமிச்சம்பழத்தெல்லாம் கையில கொடுத்துருவான், பட்டை அடிச்சு விட்டுருவான். அது தப்பு கிடையாது, அவன் நம்பிக்கை அவன் பண்றான், தப்பு இல்லை. இப்படி சர்ச்சுக்குள்ள போயிட்டு இருக்குது. ஒரு நாள் ராத்திரி எல்லாருமே நிசப்தமா இருக்காங்க. இவன் மட்டும் அலறிக்கிட்டு இருக்கா விடிய காலம் 3 மணி வரைக்கும். மூணு மணிக்கு அப்புறம் எந்த சத்தமும் இல்லை, தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில கிட்டத்தட்ட 8-8:30 மணி இருக்கும். Oh my God, இவரை இல்லாமல் மனிதர்களை உண்மையாய் நேசிக்க வேறு ஒரு தெய்வம் பூமியில இல்ல. இவரே மனுக்குலத்தின் தேவன், இவர் ஒருவரே மனுக்குலத்தின் ரட்சகர். இவரை மாதிரி யாராலையும் நேசிக்க முடியாது. 8:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கா. அதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு வார்டன் ஒரு அக்கா இருப்பாங்க, சந்திரா அவங்க பேர். ஏன்னா எங்க சர்ச்சுக்குள்ள நடந்ததாச்சே, அந்த அக்காவோட பேர் சந்திரா. அவங்க இந்த பிள்ளையோட அம்மாட்ட, சத்யாவோட அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது, அம்மா அப்படின்னு. அக்கா சொல்றாங்க, எந்திரிச்சிட்டா போல இருக்கு புள்ள, போய் பாரு. போய் பார்த்தா அவ கேட்டு இருக்கா, என்னம்மா இதுன்னு இருக்கா. இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க. அவங்க, சத்யா நம்ம எதுக்குமா இங்க வந்தோம் அப்படின்னு இருக்கா. அப்பதான் அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு, பிள்ளை தெளிவாயிட்டா அப்படின்னு. கையை தட்டி இப்பதான் உட்கார்ந்து இருக்கீங்களே.